உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இது ஒரு ஜெனரல் டாபிக் தான். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். சார், நான் வந்து இந்த அசட் கிளாஸஸ்லாம் பற்றி படிக்கிறேன் சார். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக படிக்கும்போது இந்த அசட் கிளாஸஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் நான் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2 டைப் தான் போட்டிருக்காங்க அசட் கிளாஸஸ்ல. அதாவது இது வந்து இந்த வகையில இருந்தா இது வந்து மூவபிள், இந்த வகையில இருந்தா இது வந்து இம்மூவபிள்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்படி நான் படிக்கும்போது என்னன்னா டவுட் வருதுன்னா, மூவபிள்ல வந்து இந்த கார்லாம் கூட அசட் கிளாஸஸ் எல்லாம் வந்து ஒரு சில விஷயத்துல, அப்புறம் மிஷின்ஸ் அவங்க கம்பெனி எல்லாம் அதெல்லாம் வருது. ப்ராப்பர்ட்டில வந்து இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்றாங்க. அது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா இருக்கிற இம்மூவபிள் சொல்றாங்க. சோ இதுல வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. இது என்ன, இது ரெண்டுத்தையும் இம்மூவபிள்னா என்ன, மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, இது ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எது எதனால வந்து இந்த மாதிரி மூவபிள் இம்மூவபிள்னு பிரிப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். ஓகே, நமக்கு மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம மீனிங் வச்சு சொல்லிடலாம். எந்த ப்ராப்பர்ட்டிலாம் மூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையும் சொத்து. அதை ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாற்றலாம். வேற இடத்துக்கு மாற்றினாலும் அந்த பொருளுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இதே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையா சொத்துனா ஒரு இடத்துல அது பெர்மனண்டா அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்த விட்டு வேற ஏதாச்சும் இடத்துக்கு அதை மூவ் பண்ண முடியாது. வேற ஏதாச்சும் மெத்தட் மூலமா வேற இடத்துக்கு எடுத்துட்டு போனா அதுக்கு அதோட வேல்யூ வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இன்னொரு ஒரு சின்ன டிப் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த அசையும் சொத்து எல்லாமே வந்து அப்ரிஷியேட்டிங் அசெட்டா இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அசையா சொத்து வந்து டிப்ரிஷியேட்டிங் அசெட்டா இருக்கும். சோ இப்ப அசையா சொத்து அப்படின்னு நம்ம பார்க்கையில லேண்ட் அண்ட் பில்டிங் இதெல்லாம் வந்து வரும். சோ லேண்ட் அண்ட் பில்டிங் நமக்கு ஒரு டைம் பீரியட் பொறுத்து நம்மளோட அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே அசையா சொத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காரு, பைக்கு, ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியல் மெஷினரிஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதை யூஸ் பண்ண அதோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பா வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம உச்ச நீதிமன்றமே கிளியரா வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது எந்த கேஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பாரதி ஏர்டெல் லிமிடெட் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் பூனே அப்படின்ற கேஸ்ல வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கா இந்த கேஸ் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த செல்போன் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல இந்த மொபைல் டவர்ஸ் இதெல்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி டாக்ஸ் சிஸ்டம் இருக்கு. பட் இவங்க யூஸ் பண்ற மெட்டீரியலுக்குலாம் வந்து ஆல்ரெடி, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஸ்டீல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு மேனுஃபேக்சரிங் அப்பவே சில டாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரே பொருளுக்கு நம்ம நிறைய தடவை டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ இந்த எக்ஸம்ஷனை வந்து சென்வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்வேட் அப்படின்னா சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஸோ இது வந்து டாக்ஸ் ரிலேட்டட் ஸ்டஃப். இது ஒரு தனி ட்ராக் ஆஃப் லா. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி மேட்டருக்குள்ள வருவோம். ஸோ அந்த கேஸ்ல வந்து அவங்க வந்து எதெல்லாம் அசையா சொத்து கீழே வரும், எது அசையும் சொத்து கீழே வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு லேண்ட்ல அட்டாச் பண்ணிருக்கிறதுனாலே ஒரு சொத்தை வந்து நம்ம அசையா சொத்து அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பெரிய பெரிய மிஷினரிஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஃபர்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக லேண்ட்ல வந்து போல்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லேண்ட்ல அட்டாச் பண்ண சில பொருட்களும் அசையா சொத்து அப்படின்னு வந்து நம்ம வந்து கிளாசிஃபை பண்ண முடியாது. இதுல இன்னும் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக இவங்க வந்து ஒரு 6 டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் அனெக்சேஷன். ஸோ ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு நிலத்தோட வந்து ஸ்ட்ராங்கா ஒட்டி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட சொத்தை எந்த ஒரு டேமேஜ் இல்லாம நம்ம ரிமூவ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும்னா அது வந்து அசையா சொத்தா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கிற 1 ஏக்கர் வந்து நம்ம எப்படியும் பேர்த்து எடுத்துட்டு வேற ஊருக்கெல்லாம் கொண்டு போக முடியாது. சென்னையில இருக்க 1 ஏக்கர் லேண்டு அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம சென்னையில வீடு கட்டியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ வீடு நம்ம வந்து உடச்சு வேற எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ இதுவே ஒரு இண்டஸ்ட்ரியல் மெஷினரினா நம்ம அந்த ஒரு போல்ட் எல்லாம் கழட்டிட்டோம்னா அது ஒரு கிரேன் மூலமாவோ வேற ஏதாச்சும் ஒரு மீன்ஸ் மூலமாவோ நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எந்த அளவுக்கு ஃபர்மா ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி அசையும் சொத்தா அசையா சொத்தா அப்படின்னு வந்து கிளாசிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், ஆப்ஜெக்ட் ஆஃப் அனெக்சேஷன். என்ன பர்பஸ்க்காக அது அந்த நிலத்துல வந்து இருக்கு அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம்னா அது ஃபர்மா இருக்கணும். எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் அது வந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடாது.
இப்போ வெள்ளம் வந்துச்சுன்னா வேற இடத்துக்கு அதை அடிச்சுட்டு போகக்கூடாது, ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா ஈஸி இடிஞ்சு விழக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோமா ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் போட்டு நம்ம பூமியோட நல்லா அட்டாச் பண்ணி தான் ஃபோமா தான் பில்டிங் வந்து கட்டுவோம். ஸோ இதனால வந்து அது வந்து அசையா சொத்தா கருதப்படும். இதே ஒரு இண்டஸ்ட்ரியல் மெஷினரியா இருந்துச்சுன்னா அது வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலனாலும் இப்போ அந்த பர்பஸ்க்காக அந்த மிஷின் ஓடையில ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பர்பஸ்க்கு தான் நம்ம வந்து அதை வந்து ஒரு போல்ட் போட்டு வச்சிருக்கோம். அந்த போல்ட் எடுத்துட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டி. ஸோ இன்டென்ஷன் அப்படின்னு வரையில நம்ம பில்டிங் வந்து ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட இன்டென்ஷனா இருக்கும். ஸோ போன பாயிண்ட்லயே சொன்ன ஃபர்மா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்காகவும் பண்றோம். ஸோ அதுதான் நம்ம இன்டென்ஷனும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெஷினரி அப்படின்னு கையில அந்த ஒரு ஃபேக்டரி ஓனருக்கு வேற இடத்துக்கு கூட அந்த ஃபேக்டரி மாத்துறதுக்கு ஐடியா இருக்கலாம். ஸோ அந்த சமயத்துல அவர் அந்த மெஷினரி வந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்டென்ஷன் ஆஃப் த பார்ட்டி. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட். ஸோ இப்போ வந்து ஒரு அசையும் சொத்தை டெம்பரரியா ஒரு பொருளை வந்து அதோட பர்பஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக, அதாவது இன்னும் உயர்த்தி தரதுக்காக நிலத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அது வந்து அசையும் சொத்தா தான் கருதப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டவர் அந்த மாதிரி ஏதாச்சும் கட்டுறாங்கனாலுமே அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா காத்தடிச்சாலும் அது ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் அதை வந்து நிலத்துல வந்து ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்சி டெஸ்ட். ஒரு பொருளை வந்து வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டாலே அது வந்து அந்த இடத்துல தான் பெர்மனண்டா இருக்க போகுது அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்காது. ஸோ வீடு கட்டுறோம்னா அந்த இடத்துல இருக்கணும் தான் நம்ம வந்து பெர்மனண்டா இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் அந்த மாதிரி ஃபேக்டரிஸ் அங்க இருக்கிற மிஷினரிஸ் எல்லாமே வேற இடத்துக்கு மாத்துறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அதை ஒரு டெம்பரரியா ஃபிக்ஸ் பண்றாங்களா இல்லாட்டி பெர்மனண்டா ஃபிக்ஸ் பண்றாங்களா அப்படின்றது அந்த சிச்சுவேஷன் தகுந்தாப்புல மாறும். ஸோ அடுத்து வந்து மார்க்கெட்டபிலிட்டி டெஸ்ட். ஸோ ஒரு பொருளை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போனாலும் அந்த பொருளுக்கு நல்ல வேல்யூ இருக்குமா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இப்ப வீடு இருக்கு, நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இந்த வீட்டே நம்ம ஜாக்கி எல்லாம் போட்டு வேற இடத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. பட் ஒரு பேஸ்மெண்ட் இல்லாத பில்டிங் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியாது. ஸோ அப்படி பார்க்கையில நமக்கு அந்த பில்டிங்க்கு வந்து வேல்யூ இருக்காது. இதுவே ஒரு மெஷினரியா இருந்துச்சுன்னா இல்லாட்டி ஒரு காரா இருந்தாலுமே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம அதை வித்துக்கலாம், ஓரளவுக்கு டீசென்டான விலைக்கே வித்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பொருளோட மார்க்கெட் வேல்யூ ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாலும் அதோட மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து அசையும் சொத்தா அசைய சொத்தா அப்படின்றது வந்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு 6 பாயிண்ட் அடிப்படையில உங்க வந்து அசையும் சொத்தா இருக்கா இல்லாட்டி அசையா சொத்தா இருக்கா அப்படின்றத வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த கேஸ்ல வந்து சொல்றாங்க. ஓகே சார், இப்போ வந்து இந்த 6 டெஸ்ட் இருக்கு. அதுல நீங்க ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னது என்னன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் அதோட அப்ரிசியேஷன் ஆகும் இல்ல டிப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பாயிண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. நம்மளோட கார்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் கண்டிப்பா டிப்ரிசியேஷன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம லேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டிப்ரிசியேஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. மேக்ஸிமம் இப்ப சென்னையில இருக்க லேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டியோட ரேட் ஏறிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த டிப்ஸ்ல சார் சொல்ல வருது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு 6 டெஸ்ட் எதுக்குன்னா நீங்க ஏதாவது ஒரு கேஸ் எதனா ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல இது மூவபிளா இம்மூவபிளா அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷனா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஒரு 6 பாயிண்ட் நீங்களே அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கே உங்க சொத்து அசையும் சொத்தா இல்லாட்டி அசையா சொத்தா அப்படின்னு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து சார் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி இம்மூவபிளுக்கும் மூவபிளுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது லீகல் குவரிஸ் சார் கிட்ட இருந்து தேவைப்படுது, அவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நீங்க அப்படி நினைச்சீங்க அப்படின்னா சாரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு டீடைல்ஸ் அவர் சொல்லுவார். டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்க குவரிஸ் அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான குவரிஸ் மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் லீகல் குவரிஸ் இருந்தாலும் நீங்க எங்களை கேட்கலாம். எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. அண்ட் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான குவரிஸ் மட்டும் இல்லாம அசையும் சொத்தை பத்தியும் ஏதாச்சும் குவரிஸ் இருந்தா நீங்க அதை என்கிட்ட கேட்கலாம். அண்ட் அதுக்கான பதிலையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு அசைற
அசைவ சொத்தை பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். So, நீங்க ஒரு பிசினஸ் மெயின்டைன் பண்றீங்க, லைக் மிஷினரி ப்ராடக்ட்ஸாவே இருக்கட்டும், பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், இல்ல லேத் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். So, நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கும் போது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க மூவ் பண்றீங்க, அது மூவபிள் அசெட்ல வருது. ஆனா அதுல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. லைக் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு லீஸுக்கு எடுத்து பண்ணிருப்போம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணும்போது இது இம்மூவபிள்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிக்காரங்க வந்து அதுக்காக வந்து மேல்முறையீட்டுக்கு வந்து போகவும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும்போது நீங்க கண்டிப்பா கோர்ட்டுக்கு போற வேண்டிய சூழ்நிலை கிரியேட் பண்ணும். அதுக்கான கிளாரிபிகேஷன் வீடியோ தான் இது இருக்கு. ஸோ அது நீங்க ஃபேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க சார் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு. நன்றி.